இந்தியன் கிரிக்கெட்ல 100 ரன் அடிச்சாலோ இல்ல 5 விக்கெட் எடுத்தாலோ உடனே இந்தியன் டீமுக்குள்ள கூட்டுருவாங்க. ஆனா ரஞ்சி டிராஃபில 6000 ரன்களுக்கு மேல அடிச்சோம், 400க்கும் அதிகமான விக்கெட்டுகள் அள்ளி வரலாற்று சாதனை படைச்சோம். ஒரு முறை கூட இந்தியன் டீம் ஜெர்சியை போட முடியாத ஒரு அன்சங் லெஜெண்ட் இருக்காருன்னா அது நம்ம ஜலஜ் சக்சேனா தான். பேட்டிங்ல ஓபனரா வந்து செஞ்சுரி அடிப்பாரு, பவுலிங்ல ஆஃப் ஸ்பின் மூலமா விக்கெட்டுகளை சல்லடை போட்டு அள்ளுவாரு. ரஞ்சி டிராஃபி ஹிஸ்டரியோட ஆல் டைம் கிரேட் ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட்டை எடுத்தா அதுல ஃபர்ஸ்ட் பேரா நிக்கிறது நம்ம சக்சேனா தான். இவரோட கரியர்ல இருக்கிற மிகப்பெரிய சோகம் என்னன்னா, இந்தியா ஏ டீமுக்காக விளையாடி விக்கெட்டுகளை எடுத்தப்பவும் டொமஸ்டிக்ல வருஷம் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அவார்டை வாங்கினப்பவும் செலக்டர்ஸ் இவரை கண்டுக்கவே இல்லை. அஸ்வின் ஜடேஜான்னு டாப் ஸ்பின்னர்கள் இருந்ததுனால இவருக்கு இந்தியன் டீமுக்குள்ள வழியே கிடைக்கல. ஆனா சக்சேனா ஒரு நாள் கூட சோர்ந்து போகல. நீ சான்ஸ் தராட்டி என்ன, நான் என் உழைப்பை நிறுத்த மாட்டேன்னு இன்னைக்கு 39 வயசுலயும் கிரவுண்ட்ல மாஸ் காட்டிட்டு இருக்காரு. சமீபத்தில் ரஞ்சி டிராஃபில அவரோட 400வது விக்கெட்டை வீழ்த்தி 6000 ரன்கள் பிளஸ் 400 விக்கெட்டுகள் எடுத்த முதல் இந்திய கிரிக்கெட்டர்ங்கிற இமாலய சாதனையை படைச்சார். உலகம் உங்களோட உழைப்பை அங்கீகரிக்க மறுத்தாலும் சரி, நீ செய்யற வேலையில நீ தான் ராஜான்னு ஹிஸ்டரியில உன் பேரை எழுதிட்டு போறதுதான் சக்சேனா ஸ்டைல்.